அடுத்தபடியாக இப்போ நம்ம நாளைக்கு வந்து இப்போ அப்கமிங் நம்மளுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இப்போவே குருவோட தாக்கம் வந்திருக்கும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பொது பலன்களாக நிறைய ராசி பலன்களாக நம்ம சொல்கிறோம். அதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு வந்து எந்த கிரகத்து மேலே நின்னா என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக லக்னம், இப்போ கடகத்துக்கு ராசிக்கு தான் நம்ம வந்து குரு வராரு. இப்போ கடக லக்னக்காரவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் 6, 9 குடையவர். அப்போ வேலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பதவி உயர்வு, இடமாற்றம். 9 அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து கொடுப்பாரு. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கோயிலுக்காகவும் ஒரு ஒரு புனித யாத்திரைக்காக கண்டிப்பாக அவங்க வந்து வெளியூர், வெளி மாநிலம் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக போவாங்க அப்படிங்கிற விஷயந்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் இருப்பார். சந்திரன் மேலே தான் குரு வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சந்திரன் அப்படிங்கும்போதே இங்கே மனோகாரகன் அப்படின்னாலே நம்மளுக்கு சந்திரன் தான். இப்போ சந்திரன் மேலே குரு உச்சமாக இருப்பார் அப்படின்னா என்ன செய்வார் அப்படின்னா, மைண்டில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பங்கள், ஒரு தடுமாற்றம், டென்ஷன், படபடப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த டென்ஷன் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷமாவது அவங்க வந்து தியானம் பண்ணாங்கன்னா மட்டுமே, அப்புறம் தூங்கும்போதும் அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து தூங்குனாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறது தான். இதே லக்னத்தில் இப்போ வந்து கடக ராசி பார்த்திங்கன்னா அங்கே 3 நட்சத்திரங்களுக்கு புனர்பூச நட்சத்திரமும் வரும். அதே போல் பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் வரும். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யாருக்கு வந்து ஒரு கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்து மேலே குரு வரும்போது தான் உங்களுக்கு அதுக்குரிய பலன் நல்ல பலனாக இருந்தாலும் தீய பலனாலும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு வந்து குரு இருக்கார் ஆல்ரெடி, வந்து குரு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா, இங்கே வந்து குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் முதல்ல வருவார். இப்போ 1ஆம் தேதி நைட்டு தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆரம்பிக்குது. அப்போ அந்த குரு வந்து கோச்சார குரு வந்து உங்களுடைய ஜனனகால குரு வந்து டெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது உங்கள் லக்னத்துக்கு அந்த இடம் வந்து 6, 8, 12 இல்லாமல் 1, 5, 9 இருந்து திரிகோணமாகவும் அல்லது கேந்திரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு புதிய முயற்சிகள் கைகூடும். புதிய ஆடை ஆபரணங்கள் நீங்கள் வாங்குவீங்க. தங்கம் வாங்குற கூட யோகம் வரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு மேலே குரு வராரு இல்லையா, அப்போ அது ஒரு நல்ல விஷயம். அப்போ உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஒரு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். திடீர் வளர்ச்சி உண்டாகும். திடீர்னு யோகம் கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு போல பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து பூச நட்சத்திரத்தில் குரு இருக்காருன்னு வைங்க. ஆல்ரெடி வந்து உங்கள் பூசம் அப்படிங்கிறத குரு பூச்சமான நட்சத்திரம். அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் குரு இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, அந்த குரு மேலே இப்போ கோச்சார குரு வரும்போது பூச நட்சத்திரத்தில் எத்தனாம் பாதம், 1, 2, 3, 4 பாதங்களில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பூசம் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா. அப்போ நீங்கள் வந்து 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. 3ஆம் பாதத்தில் உங்களுக்கு வந்து கிரகம் இருக்குது, குரு இருக்காரு அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் குரு வரும்போது தான் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்போ சனியோட சாரத்தில் வாங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக கொடுத்தாலும் நிலையான ஒரு வளர்ச்சியை, நிலையான சொத்துக்களை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறதுல இங்கே எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட காலமாக கழுத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை அது வந்து நிறைவேறும். கொஞ்சம் சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான். அதே போல் தொழிலையும் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தேவையான ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்த குரு. இப்போ குரு இருக்கிறது தான், குரு மேலே குரு இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ பலன் சொன்னேன். இதே ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த குரு மேலே இப்போ கோச்சார குரு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு புதன் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு நோய் வந்து அலர்ஜி இருந்துச்சு, அதுக்கு வந்து தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி, உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் வில்லங்க வந்து நீங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது இருக்குது. ஐடி ப்ரூஃப் இல்லாமல் இருந்துச்சு, சான்றிதழ் வாங்காமல் இருந்தேன், திடீர்னு வந்து என்னுடைய மார்க் நல்ல மார்க் நான் வாங்கியிருக்கேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், எனக்கு விருப்பப்பட்ட பாடப்பிரிவு கிடைச்சிது, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். படிப்பு சம்மந்த விஷயங்கள்
பலன்கள்ல. அதே போல இப்ப வந்து உங்களுக்கு கடகத்துல வந்து சூரியன் இருக்காருன்னு வைங்க. அங்க இந்த சூரியன் மேல இந்த குரு வருவாரு அப்படின்னா, இந்த கோச்சார குரு வரும்போது என்ன பலன் வரும்னா, தந்தை வழி உறவுகளால இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்துட்டு வரும். தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து பங்காளி சட்டையெல்லாம் வந்துச்சுன்னா அந்த சண்டைகள் வந்து தீரக்கூடிய ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதா. அதே போல பாத்தீங்கன்னா, அரசு சார்ந்த வழிகளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும். அரசு லோன் கேட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் கேட்டிருக்கீங்க, இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா இந்த டைம்ல அது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய திசா புத்திகள் நல்லா இருந்தா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல பாத்தீங்கன்னா, இங்க சூரியன் அப்படின்னு வரும்போது கடகத்துல சூரியன் அப்படிங்கிறது ஒரு காலப்பகை அப்படின்னு சொல்லுவோம். காலத்துக்கும் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு பகையா தான் இருக்கும். அப்ப அந்த சூரியனோட காரகத்துவமோ அல்லது அது உங்க லக்னத்துக்கு எத்தனாம் பாவம் வருதோ அந்த பாவத்துக்குரிய இழப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து கிடைக்காம தாமதமாகக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப 2ஆம் இடமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப குடும்பம் அமையறதுல திருமணம் ஆகிறதுல லேட் ஆகும். 7ஆம் பாவமாவோ 2ஆம் பாவமாக இருந்தால் குடும்பம் அமையறதுல ஒரு காலதாமதம் ஏற்படும். 5ஆம் பாவமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் ஒரு பிரச்சனையை ஒரு காலதாமதத்தை கொடுக்கும். அல்லது குழந்தைகள் இருந்ததுன்னா குழந்தைகள் மூலமாக ஒரு கவலையை ஏற்படுத்தி கொடுக்க விஷயத்த கொடுக்கும். குடும்பம் மூலமாக குடும்ப உறவுகள்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு கொடுக்கும். இந்த மாதிரி காலத்துக்கும் ஒரு பகையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த கடகத்தில் சூரியன் இருக்கு அப்படின்னா இப்போ குரு வராரு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவினாசியில் உள்ள திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அப்படிங்கிறது தான். அதே போல் செவ்வாய் மேலே குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடகத்தில் செவ்வாய் என்னவா இருப்பார், நீச்சமாக இருப்பார். அப்போ எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், ரத்த சோகை இந்த மாதிரியான ஒரு அடிக்கடி சோர்வு ஏற்படுறது இதெல்லாம் இருக்கும். இப்போ குரு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்னன்னா நீச்ச பங்கம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து நீண்ட நாட்களாக வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எதுவுமே சரி வரல அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகளை வந்து குறைப்பதிலையும் அதே போல சுப விரயங்களுக்கு ஒரு தீர்வு, ஒரு மருத்துவ ஆலோசனை, ஒரு மருத்துவத்துல வேற ஒரு மருத்துவத்துக்கு மாற்றுறது, வேற மருத்துவம் பார்த்து அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அந்த நோய் தீர்றதுக்குரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பூமியால லாபம் கிடைக்கும். அதே போல சகோதர வழியில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும், ஒரு தன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல வேலை இல்லாதவங்களுக்கு வேலையே இல்லை, எனக்கு இப்போ வேலை 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் அங்கே வந்து செயல்படுது, செவ்வாய் மேலே குரு வராரு அப்படிங்கும்போது வந்துன்னா உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பதவி உள்ள வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் இப்போ புதன் இருக்காரு கடகத்தில், அந்த புதன் மேலே இப்போ கோச்சார குரு வராரு அப்படின்னா அப்போ புதன் சம்மந்தப்பட்ட வேலைகள், டாக்குமெண்ட்டு, ஆவணங்கள், ஒரு சான்றிதழ் வாங்குறது, மார்க் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறது, விருப்பப்பட்ட பாடுற மெரிட்லேயே போய் வந்து காலேஜ் சீட்டு கிடைக்கிறது, அப்புறம் வெளியூரில் தங்கி நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளுக்கு படிப்புக்கான உதவித்தொகை கிடைக்கிறது, ஆதாயம் மூலமாக அரசு மூலமாக ஒரு உதவி அல்லது தெரிஞ்ச நண்பர்கள், தாய் மாமன் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறது, முகம் தெரியாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதே சுக்கிரன் மேல குரு இருந்து கடகத்துல சுக்கிரன் இருக்காங்க, அந்த சுக்கிரன் மேல குரு இருக்காருன்னு வைங்க. இப்ப இந்த குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, ஒப்பனை செய்யறது, மேக்கப் அதிகமா பண்றது, இந்த விஷயங்களை கண்டிப்பா கொடுப்பாரு. இதன் மூலமாக உங்களுக்கு தனவரவு, இப்போ ஃபேன்சி ஸ்டோர்லாம் வைக்கிறீங்க, ஒரு ஜவுளி கடையெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பாரு. ஆனா குரு சுக்கிரன் வந்து இணைவு அவ்வளவு நல்லதா இல்லை. பண பரிவர்த்தனைகளை மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். ஒரு புதுசா வந்து 3வது நபர்கிட்ட போய் பணம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே போல உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் இதயம், மார்பு, ஷோல்டரு, முதுகு, அப்புறம் வந்து கால், மூட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கால் வலி, மூட்டு வலி, தொடை சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த வலிகள் அதிகமாகும். ஒரு 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னா அதுக்கு 7ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இருந்தாலும் சனி அங்க வந்து குரு உச்சமாகறதுனால ஆயில், அந்த சித்த ஆயில்லாம் சொல்கிறோம் இல்லையா, சித்த மருத்துவ ஆயில், தன்வந்திரி ஆயில், இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் வச்சு ஆயில் அப்ளை பண்ணுறது தான் இந்த மூட்டு வலிக்கு கால் வலிக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதான். அடுத்து வந்து சனி அங்கே ஆல்ரெடி வந்து சனி பகவான் கடகத்தில் இருக்கார், அங்கே வந்து கோச்சார குரு வராரு அப்படின்னா அப்போ அங்கே என்ன வந்து அவருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும், தொழிலில் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், தொழிலில் ஒரு வளர்ச்சி பாதிக்கும், தொழிலில் லாபம் கிடைக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிறது தான். அடுத்த மூத்த சகோதர வழியே ஒரு நல்ல லாபம்,
ஒரு அவங்களுடைய ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது. தனவரவு நல்லா இருக்கும். இப்ப ராகு இருக்காரு கடகத்துல, அங்க ராகு மேல குரு வராரு அப்படின்னா உங்களுக்கு பயணத்தை அதிகப்படுத்துவாரு, அலைச்சல்களை அதிகமா கொடுப்பாரு, அதனால அதன் மூலமாக லாபத்தையும் கொடுப்பாரு. அதே போல தந்தை வழி உறவுகள் மூலயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. அவங்களுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, அவங்க மூலமாக ஒரு உயில் சொத்து கிடைக்கிறது, அவங்க மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கிறது, ஒரு பண உதவி கிடைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல கேது அப்படிங்கிறதும், கேது அங்க இருக்கார் கடகத்துல அப்படிங்கும், கேது மேல குரு வரும்போது ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு அதிகரிக்கும், பக்தி அதிகமாகும், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், கோயில் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடு செஞ்சு நீங்க செய்வீங்க. அதே போல ஒரு தனவரவு வர்றதுக்கு தாமதமாகுது அப்படின்னா குரு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தனவரவுல ஒரு நல்ல வழியை கொடுப்பாரு, நல்ல வழியை காட்டுவாரு, பணவரவு தாராளமாக இருக்கும். அதே போல ஆன்மீக பயணம், வெளியூர் இந்த மாதிரி போய் ஆன்மீகம் அதிகமான ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே தான் இந்த குரு தசை அப்படிங்கிறது ஒன்று வரும். இப்போ இந்த குரு தசையில் இந்த குரு பகவான் வந்து உச்சமாகிற நிலைமையில அவங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு 6, 8, 12ஆம் பாவமாக இருந்துச்சுன்னா பண விரயத்தை கொடுக்கும். ஆனால் அதில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சுப விரயத்தை கொடுத்துரும். இதே 1, 5, 9ல் இருந்து அவங்களுக்கு குரு தசை நடக்குது, அந்த குரு தசையில இப்ப குரு மேல கோச்சார குருவும் வராரு அப்படின்னா என்ன பலன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன், நல்ல பணவரவுல திடீர் முன்னேற்றம், எதிர்பாராத இடமாற்றம், எதிர்பாராத தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க வந்து கடன்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் வசூலாகாம இருக்கு அப்படின்னா அந்த கடன்லாம் வசூலாகும். இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த விஷயங்களை வந்து இந்த குரு வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. இதே வந்து 6, 8, 12ல் இருக்குது, அவருக்கு வந்து குரு 6, 8, 12ல் இருக்கு, அது மேல இப்ப குரு வந்து இப்ப உச்சமாகறாரு அப்படின்னா கண்டிப்பா 6ஆம் இடமா இருந்துச்சுன்னா வேலை மூலமாக உங்களுக்கு ஒரு பண விரயத்தை கொடுப்பாரு. ஒரு வெளியூர் வெளிநாடு இது மாதிரி ட்ரை பண்றீங்க, வேலைக்காக போறீங்க அல்லது படிப்புக்காக போறீங்க, நான் அதுக்காக ஒரு 3வது நபர்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்தேன் அது அப்படின்னா அதுல ஒரு ஏமாற்றம் கிடைக்கும், பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து 8ஆம் இடம்ல இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும், ஒரு மரணத்துக்கு நிகரான கண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம், அந்த சாரம் அந்த குரு எந்த சாரத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் கொஞ்சம் பலன்கள் மாறும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஜீவ சமாதி வழிபாடு செய்வது தான் இதுக்கு மிக மிக நல்ல ஒரு பலன். அதே போல 12ல் குரு இருக்கு, 12ஆம் இடமாக குரு அமைந்து கடகம் வந்து 12ஆம் இடமா வந்து அங்க குரு இருக்காரு, அதுல இப்ப கோச்சார குரு வந்தாருன்னா என்ன பலன் அப்படின்னா பண விரயங்கள், குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லா நடக்கும், அதுல வந்து சுப விரய செலவுகள் தான் அதிகமாகும். இப்படி இருக்கிறவங்களும் ரொம்ப விரயத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜீவ சமாதி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துல எந்த சித்தர்கள் இருந்தாலும் சரி, இல்ல அந்த குரு என்ற நட்சத்திரத்துல ஜீவ சமாதி வழிபாடு செஞ்சாலும் சித்தர்களோட ஆசீர்வாதம் பெறுவது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது தான். இந்த பொது பலன்கள் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பலனை கொடுத்தாலும் ஒரு 20-25% பலனை கொடுத்தாலும் உங்க ஜாதக ரீதியாக நீங்க உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் மேல குரு வந்து கோச்சார குரு வராரு அப்படிங்கறத தான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல குரு இருன்ற நிலைமைக்கு குரு வந்து நல்லதே கொடுப்பார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனக்காரகன் தான் குரு. அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தையை கொடுக்கறது, குழந்தைகள் மூலமாக ஒரு கவலை ஏற்படுத்துவது, தனம் வராம இருக்கிறது, கடன் வசூல் ஆகிறது, தனவரவு கொடுக்கறது, இது எல்லாமே பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான். இதுல பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நேரா போய் நம்ம என்ன பண்ணணும், கொண்டக்கடலை மாலை சாத்தி நீங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா, நவக்கிரகங்கள் இருக்கிற குரு பகவானுக்கு நீங்க விளக்கு போட்டீங்கனாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு வியாழக்கிழமையில பசுமாட்டுக்கு வெல்லமும் பச்சரிசியும் அல்லது வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நீங்க பசுமாட்டுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வர உங்களுக்கு குருதுல இருந்து ஒரு தாக்கம் குறையும் அப்படிங்கிறதான். அதே போல 8ல குரு இருந்து அங்க உச்சமாக இருந்தாருன்னா கோயில்கள் இருக்கக்கூடிய யானை கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குறது மிக மிக ஒரு நல்ல பலனை கொடுக்கும், குரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். 9751849308 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்க. ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கோம்.
திருப்பூர் சகோதரிகள் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த 17வது கருத்தரங்கம் மிக மிக சிறப்பாக இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறதுல பெருமகிழ்ச்சி. நன்றி. அனைவரும் வந்து இந்த கருத்தரங்கள் அடுத்தடுத்து கருத்தரங்களில் வந்து கலந்துக்குங்க. அனைவருமே வந்து ஜோதிட வகுப்புகள் நிறையா நாங்கள் நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கும் நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணலாம். நானும் ஈஸ்வரிராஜ் 2 பேர் சேர்ந்து தான் இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஜோதிட வகுப்புகள் சார்ந்ததுக்கு 2 பேத்துக்குமே இந்த முன்னாடி இருக்கிற இந்த 2 நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.